Hi friends, welcome to our class. Today we are going to discuss cyclotron. Cyclotron என்ன அப்படினு சொல்லி பார்க்க போறோம். Cyclotron is a device which is used to accelerate the charged particles to gain a larger kinetic energy. It is also called high energy accelerator. அதாவது சைக்ளோட்ரான் அப்படிங்கிறது இது ஒரு டிவைஸ். இது எதுக்காக பயன்படுது அப்படின்னா ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் மின்னூட்டம் பெற்ற துகள்களை முடுக்கி வைப்பதற்காக பயன்படக்கூடிய ஒரு சாதனம் அப்படின்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா இதனோட முடுக்கி வைக்கும்போது இது வந்து சாதாரண முடுக்கி வருது, அதிக இயக்காற்றலோடு முடுக்கி வைக்கும். அதனால் இதை வந்து நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹை எனர்ஜி ஆக்சலரேட்டர், அதிக ஆற்றல் முடுக்கி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மெஷினை இன்வென்ட் பண்ணவர் யாராருன்னா லாரன்ஸ் அண்ட் லிவிங்ஸ்டன் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த சைக்ளோட்ரானுடைய பிரின்சிபல் என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா, இது பேசிக்காக சொல்லணும்னா மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்ற பிரின்சிபல் அண்டில் தான் ஒர்க் ஆகுது. பட் இதை எக்ஸ்பேண்டாக சொல்லும்போது த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் மூவ்ஸ் பர்பெண்டிகுலர் டு தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இட் எக்ஸ்பீரியன்ஸ் மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸ். எந்த ஒரு மின்னூட்டம் பெற்ற துகளும் காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக செல்லும்போது அந்த துகளானது காந்தவியல் லொரன்ஸ் விசையை உணரும் அப்படின்ற தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த சைக்ளோட்ரான் செயல்படுது. அதனுடைய பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இப்போ சைக்ளோட்ரான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுதான் அதனுடைய அமைப்பு. இதை வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் நம்ம சொல்லணும் அப்படின்னா இது மாதிரி சொல்லலாம். இதனுடைய அமைப்பை கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு டிஃபன் பாக்ஸ், நம்மளுடைய சர்க்குலர் டிஃபன் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கிட்டு அந்த டிஃபன் பாக்ஸை ரெண்டாக கட் பண்ணோம் அப்படின்னா 2 பீஸாக கட் பண்ணும்போது, ஈக்குவல் பீஸாக கட் பண்ணும்போது ஒவ்வொன்றும் பாருங்கள் நமக்கு இந்த க்ரீன் கலர் ட்ரா பண்ணியிருக்கான் இல்லையா. ஸோ இது மாதிரி ஒரு 2 செமி சர்க்கிள் சீட்ஸ் கிடைக்கும். டிஃபன் பாக்ஸோடைய 2 பார்ட்ஸ் கிடைக்கும். அந்த 2 பார்ட்ஸும் பார்த்திங்கன்னா இது மாதிரி செமி சர்க்கிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செட்டப் தான், அதுதான் வந்து அந்த மெட்டல் நல்ல ப்ரொடியூஸ் ஆன இந்த டீஸ். இது பார்க்குறதுக்கு டி மாதிரி இருக்கிறதுனால இதை டீஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, D1 அண்ட் D2 அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் 2 டீஸ் ஆர் பிளேஸ்டு பிட்வீன் த சம் கேப், ஒரு கேப் விட்டு நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். இதில் D1 D2ங்கிறது டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் அயான் ஆர் சோர்ஸ் ஆஃப் புரோட்டான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் டிபி, ஹியர் டிபி அப்படிங்கிறது டிஃப்ளெக்டர் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இது வந்து என்னன்னா டிஃப்ளெக்டர் பிளேட்ஸ் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அயான் ஆக்சலரேட் ஆகி ஹை ஸ்பீடில் வெளியில் வரும். இந்த வெளியில் வரக்கூடிய இந்த அயான் டார்கெட் மேலே போய் மோதுறதுக்காக யூஸ் ஆகுது. சரிங்களா, அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ், ஹை ஃப்ரீக்வன்சி ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ் அப்படிங்கிறது சிம்பிளாக இதை ஆஸ்கலேட்டர் அப்படின்னு சொல்லலாம், which produces an alternating source அப்படின்னு சொல்லலாம். ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ் அப்படின்னா இது ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் அந்த பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும் டைம் டிபெண்ட் பண்ணி. ஸோ அதுக்காக இந்த 2 டீஸும் ஹை ஃப்ரீக்வன்சி ஆஸ்கலேட்டர் கூட கனெக்ட் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். பட் இந்த டீஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸை 2ஆக கட் பண்ணி அதை வந்து செமி சர்க்குலராக இருக்கிற மாதிரி இருக்குதுங்களா. ஸோ இதுதான் வந்து அது மாதிரி செட்டப். பட் மெட்டல்னால பெரிய லார்ஜ் லெவலில் செஞ்சுருப்பாங்க. சரிங்களா, உள்ளுக்குள்ளே ஹாலோ மெட்டல் அப்படி தான் இருக்கும். அப்போ இது மாதிரி ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி அதுக்கு இன்பிட்வீனில் ஒரு சோர்ஸ் வச்சாச்சு. இந்த செட்டப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஸ்ட்ராங் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கேருந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னா இதனுடைய டாப்பில். சரிங்களா, இதனுடைய டாப்பில் இந்த இடத்துல நார்த் போல் அப்படின்னா கீழே சவுத் போல் இருக்கும் பொலாரிட்டி. இது வந்து எப்படின்னா டாப் வியூ சொல்லுவோம், டாப் அண்ட் பாட்டம் மாலே. சரிங்களா, அப்போ டாப்பில் நார்த் போல் அப்படிங்கும்போது கீழே சவுத் போல். அப்போ நார்த்து சவுத்து போகும்போது இந்த சைக்ளோட்ரான் இன்பிட்வீனில் இருக்கும். ஸ்ட்ராங்கான எலக்ட்ரோ மேக்னெட் மூலிமா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு இதில் சப்ளை ஆகிட்டுருக்கும். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து அதனுடைய செட்டப். இந்த செட்டப் மொத்தமும் எங்கே ப்ளேஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வேக்வேட்டட் சேம்பரில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஒரு வேக்வேட்டட் சேம்பரில் ப்ளேஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா, அப்போது ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் சோர்ஸ் ஆஃப் அயான்லேருந்து வரக்கூடிய ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலராக மூவ் ஆகும்போது என்டர் ஆகும்போது இது மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகும் அப்படின்ற கான்செப்ட் அண்டில் இதை கன்ஸ்ட்ரக்ஷனை டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து டிஸ்கிரிப்ஷன். சிம்பிளாக சொல்லியிருக்கேன் பாருங்கள். த பார்ட்டிகல்ஸ் ஆர் அலோவ் டு மூவ் தி 2 செமி சர்க்குலர் கண்டெய்னர்ஸ் கால்டு டீஸ். இது வந்து டி ஷேப்பில் இருக்கிறதுனால டீஸ்ன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, விச் இஸ் மெயின்டைன்டு வித் அ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்ட்ரோல்ட் பை தி எலக்ட்ரோமேக்னெட். எலக்ட்ரோமேக்னெட் மூலிமா நம்ம டீஸை மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ரைட். தென் த டீஸ் 2 டீஸ் ஆர் கெப்ட் த செப்பரேட்டட் கேப்
டு தி சோர்ஸ். இதை நான் முன்னாடி சொல்லியிருக்கோம். இந்த ரெண்டு டீஸும் ஒரு பர்டிகுலர் கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்கு. இந்த இன்பிட்வீனில் நம்ம சோர்ஸை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், சோர்ஸ் ஆஃப் அயான் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே. த டீஸ் ஆர் கனெக்டட் வித் ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அதாவது ஆல்டர்னேட்டர், ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணால் ப்ளஸ் மைனஸ், சாரி ஆல்டர்னேட்டர்னு சொல்ல முடியாது, ஹை ஃப்ரீக்வன்சி ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ் ஆஸ்குலேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டைமை டிபெண்ட் பண்ணி இது வந்து என்ன பண்ணால் நமக்கு பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எதுக்காக அப்படின்னா இந்த பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணுறதுனால அதனோட யூஸ் என்னங்கிறது நம்ம ஒர்க்கிங்கில் பார்ப்போம். ஓகே, ரைட். ஒர்க்கிங் ஆஃப் சைக்ளோட்ரான். சைக்ளோட்ரானோட ஒர்க்கிங் பற்றி பார்க்கலாம். when the ion is ejected or ion is ejected from the source, in case பாசிட்டிவ் அயான் அப்படின்றதுலாம் இது மேபி பாசிட்டிவ் அயான் நம்ம புரோட்டான் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? when the ion is ejected from the source, at the time the D1 is negative polarity and D2 is positive polarity ன்னு எடுத்துக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சோர்ஸில் இருந்து ஒரு பாசிட்டிவ் அயான் வெளியில் வரும்போது இந்த பிட்வீனில் இருக்கக்கூடிய இந்த கேப்பில் இந்த இடத்துல நிற்கிதுன்னா இந்த இடத்துல வரும்போது D1 நெகட்டிவ் பொலாரிட்டிலையும் D2 பாசிட்டிவ் பொலாரிட்டியில் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த நெகட்டிவ் டியை நோக்கி அட்ராக்ட் ஆகும், ஐ மீன் என்ட்ராக ட்ரை பண்ணும். அப்படி என்ட்ரு ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு பர்பெண்டிகுலர் இதனுடைய பிளேனுக்கு, டீஸோடைய பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ இந்த சார்ஜ்டு பார்ட்டிகல் வென் என்டர்ஸ் பர்பெண்டிகுலர் டு தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் it experience a Lorentz force. So due to the Lorentz force the particle moves along the circular path. So இது வந்து காந்தவியலுடைய லொரன்ஸ் விசையினால இது வந்து வட்டப்பாதையில் இயங்கும். when it completes the semicircle of D1 it comes in between the plates. மறுபடியும் இந்த செமி சர்க்கிள் பார்த்து கம்ப்ளீட் பண்ணோன்னே இந்த பார்ட்டிக்கல் அந்த அயான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்பிட்வீனில் வந்துடும். now the high frequency alternating voltage, I mean the oscillator changes its polarity. Now D2 gets negative charge, I mean negative polarity, and D1 gets positive polarity. Again the process will be continue. It attracts, and when the charged particle moves perpendicular to the magnetic field it experiences a magnetic Lorentz force and it moves along the circular path. This process will be continuous up to till end of the radius of D's. இது டியோடைய எண்டு வரைக்குமே நமக்கு வந்து இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே போகும். சரிங்களா? அப்போது இது மாதிரி D1ம் D2ம் இட் சேஞ்சஸ் தியர் பொலாரிட்டி டிபெண்டிங் அப்பான் தி பொலாரிட்டிஸ் த சார்ஜ் பார்ட்டிக்கல் வில் மூவ்ஸ் அலாங் தி சர்க்குலர் பாத். சரியா? ஸோ டியூ டு தி சர்க்குலர் பாத் இட் எக்ஸ்பீரியன்ஸ் கெட் அ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். இந்த லொரன்ஸ் ஃபோர்ஸ் தான் இந்த பார்ட்டிக்கல் மூவ் ஆகிறதுக்கு தேவையான சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை கொடுக்குது. ஸோ லொரன்ஸ் ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல. ஏன்னா இந்த பொலாரிட்டிஸ் அந்த டைமுக்கு டிபெண்ட் பண்ணி நமக்கு வந்து ஆல்டர்னேட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸ். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவேஷன் mv²/rன்னு சொல்லலாம். அண்ட் மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸ்க்கு BQV sin தீட்டான்னு வரும். sin தீட்டா ஈக்குவல் டு இங்கே 90 டிகிரி அப்படிங்கிறதுனால sin 90 ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிரும். ஸோ ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் எனக்கு ரேடியஸ் ஆஃப் தி பார்ட்டிக்கல், ஐ மீன் இந்த பார்ட்டிக்கல் சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகும்போது அதனோட ரேடியஸ் என்னென்னு வேணும் அப்படின்னா R ஈக்குவல் டு இந்த ஸ்கொயரில் இருந்து ஒரு வியை கேன்சல் பண்ணிங்கன்னா mv/bqன்னு கிடைக்கும். இங்கே m, b அண்ட் q இது எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ், அதனால் R is proportional to v அப்படின்னு சொல்லலாம். Here if the radius increases, I mean velocity increases of the particle, I mean பார்ட்டிக்கலோடைய velocity increase ஆச்சுன்னா ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். velocity decrease ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக radius decrease ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இஃப் த velocity increases, radius increases up to the particle will goes the spiral path up to the radius of the D's. D ஓடைய ரேடியஸ் வரைக்குமே இது வந்து இந்த பாட்டில் கண்டினியூஸாக ஸ்பைரல் ஷேப்பில் அதனுடைய velocity இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும். when it reaches the edge, the particle reaches the edge, it goes outside the D's. இந்த D'ஸ்லேருந்து வெளியில் போகும். அதுக்கு எது மூலிமா வெளியில் போகும்னா வித் த ஹெல்ப் ஆஃப் டிஃப்ளெக்டர் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ த டிஃப்ளெக்டர் பிளேட்ஸ் அண்ட் அலவுட் வித் த ஹிட் தி டார்கெட். இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஹெல்ப் ஆஃப் தி டிஃப்ளெக்டர் பிளேட் மூலிமா வெளியில் போய் டார்கெட் மேலே ஹிட் ஆகும். இது வந்து ஆக்சுவலாக இந்த சைக்ளோட்ரானில் ஆக்சலரேட் பண்ணக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா நியூக்ளியர் ரியாக்டரில் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். சரிங்களா? அந்த டிஸ்இன்டகிரேஷன் ப்ராசஸ்க்கு அல்லது ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி இடத்துல நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, சரி. இப்போ இந்த சைக்ளோட்ரானுடைய
ஆப்ரேஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி தான். இந்த ஃப்ரீக்வன்சியில் 2 ஃப்ரீக்வன்சி நம்ம சொல்லலாம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய இந்த புரோட்டான் அப்படின்ற ஒரு அயான் ஆஸ்கிலேட் ஆகிட்டு, ஐ மீன் சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகும்போது இது இங்கேருந்து ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் சுற்றும் போது ஒரு ஃப்ரீக்வன்சி நம்ம சொல்லலாம். அப்போ இந்த அயானோடைய ஃப்ரீக்வன்சியும் இந்த ஆஸ்கிலேட்டோடைய ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆச்சுன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த அயான் கரெக்டாக அந்த செமி சர்க்கிள் பாத்தை கம்ப்ளீட் பண்ணி இங்கே நிற்கும்போது இதனுடைய பொலாரிட்டிஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா, அதாவது இது சுற்றுற டைம், ஐ மீன் இந்த ஹாஃப் செமி சர்க்கிள் பாத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டைமும் இந்த ஆஸ்கிலேட்டர் இந்த பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணுறதுக்கான டைமும் சேமாக இருந்ததுன்னா இங்கே ரெசனன்ஸ் அக்கர் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அப்போ ரெசனன்ஸ் அக்கர் ஆகும்போது இதை எப்படி சிம்பிளாக சொல்லலாம்னா, த ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி பார்ட்டிக்கிள் விச் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஆஸ்கிலேட்டர் இஸ் கால்டு ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 2 மேட்ச் ஆகும்போது நம்ம ரெசனன்ஸ் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ அந்த ரெசனன்ஸ் கண்டிஷனில் எனக்கு வந்து என்னென்னா, ஹை ஃப்ரீக்வன்சி பார்ட்டிக்கிள் வந்து ஹை ஸ்பீடில் ஆக்சலரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான கான்செப்டை இங்கே சொல்லலாம். ஸோ அப்போது ஆஸ்கிலேட்டரோடைய ஃப்ரீக்வன்சிக்கான ஈக்குவேஷன் நம்ம முன்னாடி கொஸ்டின்லேயே பார்த்துருப்போம், BQ/2πm அப்படின்ட்டு. சரிங்களா? ஓகே, இப்போது டைம் பீரியட் வேணும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சியோடைய ரெசிப்ரோக்கல் வேல்யூ தான் டைம் பீரியட். அப்போ அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா 2πm/BQ அப்படின்னு கிடைக்கும். திஸ் இஸ் தி டைம் பீரியட் ஆஃப் தி ஆஸ்கிலேஷன். இந்த பார்ட்டிக்கிள் இந்த செமி சர்க்கிள் பார்த்த கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உண்டான டைம் 2πm/BQ. இதில் 2π கான்ஸ்டன்ட், BQ கான்ஸ்டன்ட், அப்போ m தான். அப்போ மாஸ் ஆஃப் த பார்ட்டிக்கிளை வச்சு டைம் மாறும். அப்போ இந்த டைமுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆஸ்கிலேட்டருடைய ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணுற டைமை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செமி சர்க்கிள் பார்த்த D2ங்கிற பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அந்த அயான் வந்து 1 செகண்ட் எடுத்துக்குதுன்னா இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 1 செகண்ட் தான் எடுக்கும். அப்போ 1 செகண்டுக்கு ஒன்ஸ் இது வந்து பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணுற மாதிரி நம்ம வந்து டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெசனன்ஸ் அக்கர் ஆயிரும். அப்போ ரெசனன்ஸ் அக்கர் ஆச்சுன்னா பார்ட்டிக்கிள் ஹை ஸ்பீடில் ஹை எனர்ஜியில் நம்ம ஆக்சலரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி ஆக்சலரேட் ஆகக்கூடிய பார்ட்டிகளோடைய கைனடிக் எனர்ஜிக்கு நம்ம எப்படி வந்து ஈக்குவேஷன் கொண்டு வரலாம்னா, கைனடிக் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் 12mv² அப்படின்னு சொல்லுவோம். இங்கே 12mv²ங்கிற இந்த ஈக்குவேஷனில் ஹியர் mv பாருங்கள், mv²/r is equal to bqல இந்த வியும் இந்த வியும் கேன்சல் ஆச்சுன்னா mv is equal to bqr அப்படின்னு எழுதலாம். அப்போ இதே m²v² போது b²q²r² எழுதலாம். ஆனால் நம்மகிட்ட இங்கே இருக்கிறது m மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒரு m-ஆல் மல்டிப்ளை பண்ணி m-ஆல் டிவைட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தி ஈக்குவேஷன் பிகம்ஸ் b²q²r²/2m அப்படின்ட்டு கிடைக்கும். திஸ் இஸ் தி கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி சார்ஜ்டு பார்ட்டிக்கல். அந்த சைக்ளோட்ரானில் இருக்கக்கூடிய சார்ஜர் பார்ட்டிகளுடைய கைனடிக் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் இதுதான். ஓகே ஓகே அப்போ ரேடியஸை டிபெண்ட் பண்ணி தான் கைனடிக் எனர்ஜி இருக்கும். நவ் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் சைக்ளோட்ரான். சைக்ளோட்ரானுடைய லிமிடேஷன்ஸ் வரம்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த ஸ்பீட் ஆஃப் த அயான் இஸ் லிமிட்டட். அயானுடைய ஸ்பீடு வந்து லிமிட்டட் தான். ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பீடுக்கு அப்புறம் நம்மளால் வந்து அந்த அயானை ஆக்சலரேட் பண்ண முடியாது. செகண்ட், த எலக்ட்ரான்ஸ் cannot be accelerated. அக்கார்டிங் டு ஐன்ஸ்டீன்ஸுடைய ரிலேட்டிவிட்டிஸ் கான்செப்ட் படி, இஃப் தி velocity of the particle increases, mass will be appreciable. அப்போ மாஸ் அப்ரீசபிள் அப்படிங்கும்போது ஹை மாஸ் இருக்கக்கூடிய பார்ட்டிகளை இந்த சைக்ளோட்ரானால் ஆக்சலரேட் பண்ணிக்க முடியாது. அண்ட் தேர்ட் லிமிடேஷன் இஸ் அன்சார்ஜ்டு பார்ட்டிகள் cannot be accelerated. சார்ஜ் இல்லாத பார்ட்டிகளை ஆக்சலரேட் பண்ணிக்க முடியாது. வை த ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லொரன்ஸ் ஃபோர்ஸுக்கு ஏதாவது ஒரு சார்ஜ் இருக்கணும். ஏன்னா சார்ஜ்டு பார்ட்டிகள் பர்பெண்டிகுலராக என்ட்ரு ஆச்சுன்னா தான், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலராக என்ட்ரு ஆகும்போது தான் நமக்கு வந்து இந்த லொரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடைக்கிது. அப்போ அன்சார்ஜ்டு பார்ட்டிகளுக்கு நம்ம வந்து லொரன்ஸ் ஃபோர்ஸே ப்ரொடியூஸ் ஆகாது. அதனால் சைக்ளோட்ரானால் அன்சார்ஜ்டு பார்ட்டிகளை ஆக்சலரேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு நோட்டில் கொடுத்துருக்கான், ஒரு டியூட்ரான் அப்படிங்கிறது H12 அப்படின்னு சொல்லுவோம். ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் இருக்கும். ஓகே, ஹியர் அந்த டியூட்ரானை நம்ம ஆக்சலரேட் பண்ணுறோம். அப்படி ஆக்சலரேட் பண்ணும்போது இதில் வந்து ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் இருக்கும். இஃப் புரோட்டானால் அந்த புரோட்டானை சைக்ளோட்ரானால் ஆக்சலரேட் பண்ண முடியும். பட் நியூட்ரானை வந்து சைக்ளோட்ரானால் என்ன பண்ண முடியாதுன்னா cannot be accelerated. இது காரணம் என்ன, நியூட்ரான் ஹேஸ் தி நியூட்ரல் சார்ஜ். சரி, அப்போது இதிலேருந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறாங்க பாருங்கள். வாட் இஸ் மீன் பை ஃபாஸ்ட் நியூட்ரான் தெரப்பி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னா, ஒரு டியூட்ரான் எடுத்துகிட்டு பெர்லியம் மேலே வந்து பெர்லியம் டார்கெட் மேலே பம்பார்ட் பண்ணுறோம் அந்த டியூட்ரானை. அப்படி டியூட்ரானை வந்து ஐ மீன் அந்த சைக்ளோட்ரானை வச்சு தான் ஆக்சலரேட் பண்ணி பெர்லியத்து மேலே மோத செய்கிறோம். அப்படி மோதும்போது இந்த பார்ட்டிகள் ஹை எனர்ஜியில் போய் மோதும். அப்படி மோதும்போது ஹை எனர்ஜி நியூட்ரான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா? இப்படி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹை எனர்ஜி நியூட்ரான்ஸை
நம்ம வந்து ஒரு கேன்சர் இருக்கக்கூடிய அந்த பேஷண்ட்ஸுடைய அந்த கேன்சர் ரீஜனில் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹை எனர்ஜி நியூட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கேன்சர் செல்ஸுடைய டிஎன்ஏ பாண்ட்ஸ் வந்து பிரேக் பண்ணும். ஐ மீன் சிம்பிளாக சொல்லும்போது டிஎன்ஏ செல்ஸை வந்து கேன்சர் செல்ஸை வந்து கில் பண்ணிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது இந்த மெத்தட் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா இட் இஸ் யூஸ்டு இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஃபாஸ்ட் நியூட்ரான் கேன்சர் தெரப்பிக்கு யூஸ் ஆகுது. ஸோ இது மாதிரியெல்லாம் நியூட்ரான்ஸ் சைக்ளோட்ரான்ஸை வச்சு நம்ம பார்ட்டிகல்ஸை ஆக்சலரேட் பண்ணி நியூட்ரான் தெரப்பிலையோ கேன்சர் நியூட்ரான் தெரப்பிலையோ இது மாதிரி நியூக்ளியர் ப்ராசஸ்லையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் 3.23 Suppose a cyclotron is operated to the accelerate protons with a magnetic field of strength 1 Tesla. Calculate the frequency in which the electric field between the two Ds could be reversed. அதாவது ஒரு சைக்ளோட்ரானில் ஒரு டெஸ்லாங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தில் ஒரு ப்ரோட்டான் வந்து ஆக்சலரேட் ஆகும்போது அந்த எந்த ஃப்ரீக்குவன்சியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அந்த ரெண்டு டீஸ்க்கும் இன்பிட்வீனில் ரிவர்ஸ் ஆகும், ஐ மீன் ஒரு டைரெக்ஷன்லேருந்து இன்னொரு டைரெக்ஷனுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய ஸ்ட்ரென்த் 1 டெஸ்லா, மாஸ் ஆஃப் தி ப்ரோட்டான் அப்படிங்கும்போது 1.67 × 10⁻27 kilogram. This is the mass of the proton and charge of the proton is 1.60 × 10⁻19 coulomb. ஃப்ரீக்வன்சிக்கான ஈக்குவேஷன் F is equal to BQ/2πm அப்படின்னு கிடைக்கும். எம்முக்கு பதிலாக இங்கே மாஸ் ஆஃப் தி ப்ரோட்டான் எம்பின்னு யூஸ் பண்ணுறோம். பியோட வேல்யூ 1 இன்ட்டு கியூவோட வேல்யூ 1.6 × 10⁻19 டிவைடட் பை 2 × 3.14 இன்ட்டு மாஸ் ஆஃப் தி ப்ரோட்டான் அப்ளை பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு 15.3 × 10⁻6 ஹெட்ஸ் அப்படின்னு கிடைக்குது. இதை வந்து 10⁻6 நம்ம மெகா அப்படின்னு சொல்லலாம். ஸோ 15.3 மெகா ஹெட்ஸ். அதாவது எப்போ வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரிவர்ஸ் ஆகும் ரெண்டு டீஸுக்கும் இன்பிட்வீனில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அட் 15.3 மெகா ஹெட்ஸில். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியில் தான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ரிவர்ஸ் ஆகும். ஃபோர்ஸ் ஆன் அ கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ்டு இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசை. கன்சிடர் எ பிளேன் as shown in the figure. Magnetic field which is acting perpendicular to the plane. சரிங்களா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டானது அந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக ஆக்ட் ஆகுது. அது இன்வெர்ஸில் இருக்குது அப்படிங்கிறத இதை இண்டு மார்க்ஸ் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. இதே டாட்டாக இருந்துச்சுன்னா அவுட்வர்ட்ஸ்னு அர்த்தம். ஸோ இதை முன்னாடி கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இன்ட்டு மார்க் அப்படிங்கிறனால மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்டிங் இன்வெர்ஸ் ஆர் பர்பண்டிகுலர் டு தி மேக்னெட் பிளேன் ஆஃப் தி ஏரியா அப்படின்னு சொல்லலாம். அந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகுது. கன்சிடர் when a current carrying conductor is placed in a magnetic field. When a current carrying conductor is placed in a magnetic field, it experiences a force. The conductor experiences a force. This force is equal to sum of the forces experienced or mean sum of the Lorentz force on the individual charge carriers in the conductor. பாருங்க, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக ஒரு கண்டக்டரை பிளேஸ் பண்ணும்போது இந்த கண்டக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் ஆனது அந்த கண்டக்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சார்ஜஸும் எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமோ அந்த இண்டிவிஜுவல் சார்ஜுடைய ஃபோர்ஸை சம் பண்ணுறதுக்கு ஈக்குவல். அப்போ அந்த சம்முடைய வேல்யூ தான் கண்டக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகே, இதிலிருந்து கன்சிடர் அ ஸ்மால் செக்மெண்ட் ஆஃப் லென்த் டிஎல். இதிலிருந்து ஒரு ஸ்மால் செக்மெண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அது வந்து டிஎல்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஸ்மால் செக்மெண்ட் டிஎல் லென்த்தில் அதனுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா என்னென்னா ஏன்னு எடுத்துக்கலாம். சரியா, த வயர் ஆஃப் தி கிராஸ் செக்ஷனல் ஏரியா இஸ் ஏ அண்ட் த கரண்ட் இந்த கண்டக்டர் இஸ் ஐ. இந்த கண்டக்டரில் ஐங்கிற கரண்ட் ஃப்ளோவாக தான் எடுத்துக்கலாம். அதனுடைய சாம்பிள் லென்த்து ஸ்மால் எலமெண்ட் லென்த் டிஎல்னு எடுத்துருக்கோம். இதனுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ. நவ் த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கெட் ட்ரிஃப்டட் டுவர்ட்ஸ் தி பாசிட்டிவ் டெர்மினல். அதாவது த எலக்ட்ரான்ஸ் ட்ரிஃப்ட் ஆப்போசிட் டு தி டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். கரண்ட்டோடைய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரிஃப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா ட்ரிஃப்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரானோடைய டைரக்ஷன் க்ரீன் கலரில் நமக்கு இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ கன்வென்ஷனல் கரண்ட்டோடைய டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா க்ரீன் கலருக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷனில் கன்வென்ஷனல் கரண்ட்டோடைய டைரக்ஷன் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த கரண்ட்டுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு உள்ள ரிலேஷன் நம்ம வந்து முன்னாடியே பார்த்துருப்போம். என்னென்னா I = NEAVD அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். சரிங்களா, இஃப்
the conductor is placed in a magnetic field of B vector. நல்லா புரிஞ்சுக்கோங்க. If the conductor is placed in a magnetic field of B vector, it experiences a average force by the charge in the conductor is. இதில் இருக்கக்கூடிய ஒரு சார்ஜ் எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இட் எக்ஸ்பீரியன்ஸ் அ லொரன்ஸ் ஃபோர்ஸ் பிகாஸ் பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய சார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகும். அப்போ சார்ஜோடைய மூமெண்ட்டும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால இட் எக்ஸ்பீரியன்ஸ் அ லொரன்ஸ் ஃபோர்ஸ். ஸோ ஈக்குவேஷன் இஸ் F is equal to, here we are using electron, so charge of electron is minus E into VD vector cross B vector அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இது வந்து என்னென்னா ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ். ஹியர் n is the number of free electrons present in the unit volume. இங்கே ஸ்மால் n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூமில். அப்போ ஈக்குவேஷன் n is equal to capital N divided by small v. Here capital N is the number of free electrons in the small elemental volume. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே கேபிட்டல் N அப்படிங்கிறது அந்த ஸ்மால் எலிமெண்ட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். வேர் V is equal to, வால்யூம் அப்படிங்கிறது ஏரியா இன்ட்டு லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே லென்த் அப்படிங்கிறது ஸ்மால் எலிமெண்ட், அதனால் V is equal to A into DLன்னு எடுத்துக்கலாம். ஸோ கேபிட்டல் N is equal to small n into V அப்படின்னு எழுதலாம். இந்த ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா இங்கே விக்கு பதிலாக ADL யூஸ் பண்ணிங்கன்னா வேர் கேபிட்டல் N which is equal to N into capital A DL. So the force acting on each electron is, ஒவ்வொரு எலக்ட்ரான் மேலேயும் ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எலக்ட்ரான் மேலேயும் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்னென்னா வேர் F vector is equal to, here instead of minus E we are using number of free electrons also. So minus E into NaDL into VD vector cross B vector அப்படின்னு சொல்லலாம். ஓகே ரைட். இப்போது த கரண்ட் எலமெண்ட் இந்த கண்டக்டர், இப்போ இதில் வந்து பாருங்கள் I is equal to NaE VD அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். I is equal to NaE VDன்ட்டு. பட் இங்கே பாருங்கள் மைனஸ் E எடுத்துக்கலாம் சேர்ந்து. அப்போ மைனஸ் E NA VD வெக்டார் இன்ட்டு DL, இது எல்லாமே சேர்ந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம்னா I DL வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா I is equal to NEA VD, இந்த டேர்ம் ஃபுல்லாக ஐக்கு ஈக்குவல், அதனால் நம்ம ஐன்னு எடுத்துக்கிட்டு DL அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ த force on small elemental section of the current carrying conductor is, அப்போ கரண்ட் கேரிங் கண்டக்டரில் ஸ்மால் செக்ஷனில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா D யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ D F vector is equal to, இந்த டேர்முக்கு பதிலாக ஃபுல்லாகவே IDL வெக்டார் கிராஸ் B வெக்டார் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா, இது வந்து ஸ்மால் எலிமெண்ட்டில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இதே வந்து எல் லென்த் இருக்கக்கூடிய கண்டக்டருக்கு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா இன்டகிரேஷன் எடுத்துக்கோங்க. F total vector is equal to DL L ஆயிரும். அப்போது IL வெக்டார் கிராஸ் B வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் அ வெக்டார் ஃபார்ம். த டோட்டல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த கண்டக்டர் இஸ் IL வெக்டார் கிராஸ் B வெக்டார் இன் மேக்னிடியூட் IBL sin theta ஆர் BIL sin theta அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து கிராஸ் ப்ராடக்ட்டை கேன்சல் பண்ணி மேக்னிடியூட் எழுதும்போது நம்ம அடிஷ்னலாக ஒரு sin thetaவை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இஃப் த கண்டக்டர் இஸ் பிளேஸ்டு அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, கண்டக்டர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே வைக்கும்போது தீட்டா சீக்வல் டு இங்கே 0 ஆகி போயிடும். அப்போ தீட்டா சீக்வல் டு 0 அப்படின்னா sin 0 equal to 0 ஆயிரும். த நெட் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த கண்டக்டர் இஸ் 0 அப்படின்னு சொல்லலாம். when conductor is placed perpendicular to the magnetic field, இது மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலராக நம்ம கண்டக்டர் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா தீட்டா சீக்வல் டு 90 டிகிரின்னு கிடைக்கும். அப்போ sin 90 equal to 1ன்னு வரும். அப்போது sin 90 equal to 1 அப்படின்னா இட் எக்ஸ்பீரியன்ஸ் அ மேக்ஸிமம் ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு F total equal to BIL அப்படின்னு சொல்லலாம். இப்படி when the current carrying conductor is placed in a uniform magnetic field, the force experienced by the conductor எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம இப்போ கால்குலேட் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷனை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா யூஸிங் த ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இந்த ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணி த டைரக்ஷன் ஆஃப் தி ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு பேர். பாருங்கள், நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்டோடைய 4 ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், தம் ஃபிங்கர் மூணுமே வந்து மியூச்சுவலி பர்பெண்டிகுலராக வச்சுக்கலாம். லைக் எக்ஸ் அண்ட் ஒய் இசட் ஆக்சிஸ் மாதிரி. அப்படி பர்பெண்டிகுலராக வைக்கும்போது ஒவ்வொரு ஃபிங்கரும் நமக்கு என்னத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். The 4 finger indicates the direction of magnetic field. இந்த 4 finger ஆனது magnetic field உடைய டைரக்ஷனையும், middle finger in the direction of electric current, and thumb finger will be the point
டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை தி கண்டக்டர். ஃபோர் ஃபிங்கரானது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனையும் மிடில் ஃபிங்கரானது கரண்ட்டோடைய டைரக்ஷனையும் குறித்தா தம் ஃபிங்கரானது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை தி கண்டக்டர் ஃபோர்ஸோடைய டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணும். A metallic rod of linear density is 0.25 kg meter inverse is lying horizontally on the smooth inclined plane which makes an angle of 45 degree with the horizontal. The rod is not allowed to slide down by flowing a current through it when a magnetic field of strength is 0.25 Tesla is acting on it in a vertical direction. Calculate the electric current flowing in the rod to keep it stationary. பாருங்க, ஒரு 45 டிகிரி இன்க்ளினேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லைடிங் சர்ஃபேஸில் ஒரு 0.25 கிலோகிராம் மீட்டர் இன்வர்ஸ் டென்சிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்லைடிங் ராட் வந்து ஸ்லைட் ஆகிட்டு வருது. அப்படி ஸ்லைட் ஆகிட்டு வரும்போது அதனுடைய ஆங்கிள் 45 டிகிரி இல்லையா. இப்போது இது மேலே இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக ஒரு 0.25 டெஸ்லா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறாங்க. அப்போது அப்ளை பண்ணும்போது இந்த ராடில் ஐங்கிற கரண்ட் ஃப்ளோ பண்ணி இந்த ராட் வந்து ஸ்லைட் ஆகாமல் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எய்ம் பண்ணி இவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் பர்பண்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த ராடை இன்க்ளினேஷன் பண்ணும்போது இதில் எவ்வளோ கரண்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ராட் இன்க்ளினேஸ் ஆகாமல் ஸ்டேபிளாக நிற்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கான். சிம்பிளாக இந்த ராடோடைய லீனியர் டென்சிட்டி எவ்வளோனா 0.25 கிலோகிராம் பர் மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது M/L = 0.25 கிலோகிராம் மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த மெட்டாலிக் கண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ஐன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா. த டைரக்ஷன் ஆஃப் தி எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் இன்டு தி பிளேன் ஆஃப் தி பேப்பர். கரண்ட் வந்து பிளேன் ஆஃப் தி பேப்பருக்கு இன்வெர்ஸில் போகிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். த டைரக்ஷன் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட டைரக்ஷன் நம்ம எங்கேருந்து எடுத்துக்கலாம்னா ஃப்ளமிங்ஸோடைய லெஃப்ட் ஹேண்ட் ரூல்லேருந்து எடுத்துக்கலாம். அது வந்து எவ்வளோனா BILன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா BIL sin θ, இங்கே θ = 90 டிகிரிங்கும் போது F = BIL நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து ஒரு டயக்ராமில் காட்டியிருக்கான் பாருங்கள். மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்வர்ட்ஸ்லையும் டவுன்வர்ட்ஸில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg ஆக்ட் ஆகுது. ஸோ அக்கார்டிங் டு தி ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படி mg sin 45 டிகிரி இந்த இன்க்ளினேஷனல் டவுன்லையும் BIL cos 45 டிகிரி அப்வர்ட்ஸ்லையும் இருக்கும். இங்கே வந்து BIL ஃபோர்ஸ் டைரக்ஷன் இந்த ப்ளூ கலரில் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கான். சரிங்களா. ஸோ இதிலிருந்து அக்கார்டிங் டு தி ஈக்குலிபிரியம் கண்டிஷன் படி mg sin 45 = BIL cos 45 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே எனக்கு I மட்டும் வேணும். ஸோ I = 1 cos 1/b × m/l g tan 45. எப்படி tan 45 இருந்துச்சுன்னா இந்த cos 45 ஆனது இந்த பக்கம் கொண்டதுன்னா sin 45 / cos 45 sin by cos = tan அப்படின்ட்டு வந்திருக்கும். புரியுதுங்களா. ஸோ அதுபடி எடுத்தாச்சு. அப்போ ஐயை மட்டும் வச்சுக்கிட்டு பிகள் வந்து 1/b × m/l × g tan 45 மாற்றியாச்சு. இப்போது m/l வேல்யூ 0.25 கிலோகிராம் மீட்டர் இன்வர்ஸ், b வேல்யூ 0.25 டெஸ்லா இன்ட்டு tan 45 1, g வேல்யூ 9.8 அப்ளை பண்ணிங்கன்னா I = 9.8 ஆம்பியர்னு கிடைக்கும். ஸோ we need to supply the current 9.8 ampere to keep the metallic rod to stationary. ஸ்லைட் ஆகாமல் ஸ்டேஷ்னரியாக அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் நிற்கணும் அப்படின்னா எவ்வளோ கரண்ட் நம்ம அந்த ராட் வழியாக பாஸ் பண்ணோம்னா 9.8 ஆம்பியர். ஃபோர்ஸ் பிட்வீன் 2 லாங் parallel current carrying conductors. இணையான நீண்ட இரு கடத்திகளுக்கிடையே செயல்படக்கூடிய விசையை பற்றி பார்க்கலாம். Let us consider 2 conductors A and B which is separated by a distance of r. The current I1 and I2 which is passes along the z direction in conductor A and B respectively. The current direction is along z direction. So the net magnetic field due to these conductors, the net magnetic field at a distance of r due to I1 in a conductor A is, அதாவது இந்த ஏங்கிற கண்டக்டரில் I1ங்கிற கரண்ட்னால இந்த கண்டக்டர்லேருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கான ஈக்குவேஷன் B1 vector is equal to mu naught I1 divided by 2 pi r into minus I cap அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா which is equal to the equation, rearrange the equation, minus mu naught I1 divided by 2 pi r into I cap. அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா நெகட்டிவ் x டைரக்ஷனில் இருக்கும். அதனால தான் மைனஸ் I we are going to use. ஸோ how we find this அப்படின்னா டியூ டு தம்ப் ரூல் ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருப்போம்.
சிம்பிளாக ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஒரு ஒயர் எடுத்துக்கலாம், அதில் கரண்ட் ஃப்ளோ ஆகுங்கிற மாதிரி அஷ்யூம் பண்ணிவிட்டு அந்த ஒயரை உங்களுடைய ரைட் ஹேண்டில் ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஃபோல்ட் பண்ணும்போது இந்த ஃபிங்கர்ஸ் ஃபோல்ட் ஆகக்கூடிய அந்த டைரக்ஷன், இந்த ஃபிங்கர்ஸ் ஃபோல்ட் ஆகக்கூடிய இந்த டைரக்ஷனை நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அப்படின்னும், இந்த ஒயரோடைய டைரக்ஷன் பார்த்திங்கன்னா அதுதான் கரண்ட்டோடைய டைரக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். அப்படிங்கும்போது இந்த ஃபோல்ட் டைரக்ஷன் ஐ மீன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இது இன்வெர்ஸ் அப்படிங்கிறத மீன் பண்ணும். பிளேனுக்கு இது இன்வெர்ஸ் அப்படிங்கிறத மீன் பண்ணும். ஸோ பிளேனுக்கு இன்வெர்ஸ் அப்படிங்கும்போது இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வெர்ஸுங்கிறதுனால இங்கே நமக்கு கிடைச்ச மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நெகட்டிவ் சைன் மைனஸ் ஐ எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறனால நம்ம வந்து மைனஸ் ஐ யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ வி ஆர் யூஸிங் நெகட்டிவ் ஐ டைரக்ஷன். ஓகே, இங்கே அதே போல் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வெர்ஸ் அப்படிங்கும்போது வி ஆர் யூஸிங் இன்டு மார்க். ஓகே, ரைட். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது இந்த ஏங்கிற கண்டக்டர்னால ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். இப்போது அதே டிஸ்டன்ஸில் இந்த பிங்கிற கண்டக்டரில் ஒரு ஸ்மால் எலமெண்ட் டிஎல்லுங்கிற ஸ்மால் எலமெண்ட்டை எடுத்துக்கலாம். அந்த டிஎல்லுங்கிற லென்த்தில் இந்த ஏங்கிற கண்டக்டர்னால எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்கே க்ரியேட் ஆகும், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அதனுடைய கரண்ட் கேரிங் எலமெண்ட்டில் எவ்வளோ எஃபெக்டை கொடுத்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஏன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை ப்ளேஸ் பண்ணும்போது இட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். அப்போ இந்த இடத்துல அந்த ஸ்மால் எலமெண்ட் எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஒரு ஸ்மால் செக்மெண்ட் எடுத்துக்கிறோம், டிஎல்ங்கிற செக்மெண்ட் எடுத்துக்கலாம். அதில் I2ங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. சரிங்களா? இது வந்து B1 இன்ஃப்ளூயன்ஸில் இந்த இடத்துல அந்த டிஎல் செக்மெண்ட் எடுத்திருக்கோம். புரியுதுங்களா? ஸோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல அந்த பிங்கிற கண்டக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய லொரன்ஸ் ஃபோர்ஸ் ஐ மீன் அந்த ஸ்மால் எலமெண்ட் எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேர் டிஎஃப் வெக்டார்ஸ் ஈக்குவல் டு ஐடிஎல் கிராஸ் பி வெக்டார் தான் ஃபார்முலா. இங்கே ஐ அப்படிங்கும்போது செகண்ட் கரண்ட் கேரிங் கண்டக்டர், அதனால I2 இன்ட்டு டிஎல் வெக்டார் கிராஸ் magnetic field B1 vector, influence of magnetic field B1, which is equal to minus I2 dl into B1 vector ஓட வேல்யூ அப்ளை பண்ணுங்க, mu naught I1 divided by 2 pi r into k cap cross I cap. இங்கே k cap அப்படிங்கிறது இந்த கரண்ட்டோட டைரக்ஷன் ரெப்ரசன்ட் பண்ணும், யூனிட் வெக்டார். இதே போல் I cap அப்படிங்கிறது நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ஸோ காமனாக இந்த மைனஸ் சைனை வெளியே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சாச்சு. ஸோ k cap cross I cap is equal to j cap நம்ம படிச்சிருப்போம். ஸோ this is the j cap, which is equal to finally equation becomes minus mu naught I1 I2 dl divided by 2 pi r கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மால் கரண்ட் எலமெண்ட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸ். இந்த மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அலாங் தி நெகட்டிவ் y டைரக்ஷன், இந்த டைரக்ஷனில் இருக்கும். சரிங்களா? அதனால தான் மைனஸ் ஜே கேப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? ஓகே. நவ் the force on dl on the wire B is directed towards the conductor A. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இது மேலே ஒரு லொரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ஏங்கிற கண்டக்டர் இந்த பிங்கிற கண்டக்டர் மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அதாவது இந்த ஏவை நோக்கி இந்த பிங்கிற கண்டக்டரை ஏ இழுக்கும். சரியா? த ஃபோர்ஸ் அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் நெகட்டிவ் y டைரக்ஷன். அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட இந்த ஏங்கிற கண்டக்டர் பியை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோர்ஸோட டைரக்ஷன். ஓகேங்களா? ரைட். Then the force per unit length of the conductor B due to the current on the A. அப்போது இந்த ஃபோர்ஸ் வந்து பர் யூனிட் லென்த்துக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா F vector divided by L vector is equal to, ஐ மீன் இந்த டிஎல்லை வந்து இன்டகிரேஷன் பண்ணி எல்லை கொண்டு வந்துடும். அப்போது இந்த ஆக்சுவலாக டோட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கும்போது இந்த டிஃப்ரென்சியேஷன் எடுத்துகிட்டு இன்டகிரல் பண்ணோம் அப்படின்னா F vector is equal to என்னென்னு வந்துடும்னா மைனஸ் mu naught I1 I2 divided by 2 pi r into L J கேப்னு வந்திருக்கும். இந்த எல்லை கீழே கொண்டு வாங்க, அது ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் ஈக்குவல் டு மைனஸ் mu naught I1 I2 divided by 2 pi r into J கேப் அப்படின்னு கிடச்சிரும். இது வந்து ஏ கண்டக்டர்னால பி மேலே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். சரிங்களா? இதே போல் த நெட் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டியூ டு தி கரண்ட் ஐ2ங்கிற கரண்ட்னால டோட்டலாக உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது B2 is equal to, அதாவது அப்படியே ரிவர்ஸ். இப்போ எப்படி வந்து இந்த ஃபஸ்ட் கரண்ட் கேரிங் கண்டக்டர் அதை சுற்றி இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ஃப்ளூயன்ஸில் செகண்ட் கேரிங் கண்டக்டர் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தோமோ அதே போல் இப்போ இந்த செகண்ட் கேரிங் கண்டக்டர் ஃபஸ்ட் கரண்ட் கேரிங் கண்டக்டர் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அப்போது இந்த பிங்கிற இந்த கண்டக்டரில் ஐ2ங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இதை சுற்றியும் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கும் அவுட்வர்ட்ஸில். சரிங்களா? அப்போ இதனோட இன்ஃப்ளூயன்ஸில் ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
where B2 vector is equal to mu naught I2 divided by 2 pi r into I cap, because here we can take a current carrying conductor B according to the thumb rule. நம்ம thumb rule படி நம்ம வந்து இந்த ஒயரை வந்து ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபிங்கரோட டைரக்ஷன் அவுட்வர்ட்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி அவுட்வர்ட்ஸில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், பாசிட்டிவ் டைரக்ஷன் எடுத்துக்கலாம். அது வந்து எப்படின்னா பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சில் இருக்கிறதுனால ப்ளஸ் ஐ அப்படின்ட்டு எடுத்துட்டோம். ஓகேங்களா, ரைட். அக்கார்டிங் டு த தம்ப் ரூல் the direction of the magnetic field is perpendicular to the plane of the paper outwards. அப்போ outwards அப்படின்னா டாட்டில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். சரிங்களா, ஓகே. அப்போது now consider a small current element at a distance of r from B. Bயிலிருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு கரண்ட் எலமெண்ட்டு, ஸ்மால் கரண்ட் எலமெண்ட் எடுக்கிறோம். அது வந்து DL, I1 DL அப்படின்ட்டு எடுத்துக்கும். அப்போ இந்த I1 DL மேலே எவ்வளோ ஃபோர்ஸ், ஐ மீன் இந்த I1 DL ஆனது இந்த பியில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேர் DF vector is equal to I1 DL vector cross B2 vector which is equal to I1 DL into mu naught I2 divided by 2 pi r K cap cross I cap. K cap cross I cap வந்து J capக்கு வந்துடும், ப்ளஸ் I J cap. ஸோ ஃபைனலி ஈக்குவேஷன் mu naught I1 I2 DL divided by 2 pi r into J capன்னு கிடைக்கும். ஸோ பினால் ஏ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய லொரன்ஸ் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னா mu naught I1 I2 divided by 2 pi r into DL J cap. It experience a force along the positive y direction. ஸோ பினால் ப்ரொடியூஸ் ஆன ஃபோர்ஸ் வந்து ஏவை பியை நோக்கி இழுக்கிற மாதிரி அமையும். ஸோ அதிலேருந்து நம்ம ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் ஆஃப் தி கண்டக்டர் அட் ஏ டியூ டு பி இஸ் F vector divided by L is equal to mu naught I1 I2 divided by 2 pi r into J cap, which is acting along the positive y axis. So A conductor produces a force along the negative y direction and B conductor produces a force along the positive y direction. These two forces along the magnitude wise they will be same but opposite in sign. So anyhow, if the force between the two parallel current carrying conductors is attractive, if the current carrying in the conductor will be same, அதாவது ஒரு ரெண்டு இணைக்கடத்திகளுக்கிடையே மின்னோட்டமானது ஒரே திசையில் பாய்ந்தால் அவைகள் உருவாக்கும் விசைகளும் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். If the parallel current carrying conductors is opposite in direction, the current will be opposite in direction means they experience a repulsive force. அப்போ அந்த கடத்தியில் கரண்ட் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா அதுக்கடையில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுனா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு த டெஃபினேஷன் ஆஃப் ஆம்பியர். டெஃபினேஷன் ஆஃப் ஆம்பியர் அப்படிங்கும்போது இந்த ஈக்குவேஷன்லேருந்தே சொல்லலாம். பாருங்கள், 1 ஆம்பியர் அப்படிங்கிறத நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை 1 மீட்டர்னு எடுத்துக்கிட்டு இது இந்த இதனால் இதில் I1 I2ங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகுது இல்லைங்களா. இப்போ இதனால் ரெண்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோனா 2 × 10⁻⁷ நியூட்டன் பர் மீட்டர் லென்த்தாக இருந்ததுன்னா அந்த கரண்ட்டை நம்ம 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தான் வந்து இப்போ ஈக்குவேஷன் டெஃபினேஷனாக சொல்ல போகிறேன். when 1 ampere is defined as the constant current passing through each of two infinitely long parallel straight conductors kept by side when 1 meter apart in air or vacuum, they cause each conductor experience of force is 2 × 10⁻⁷ Newton per meter length of the conductor. அந்த ரெண்டு கரண்ட் கேரிங் கண்டக்டரும் ஏர் ஆர் வேக்யூமில் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணியிருக்கும்போது இது ரெண்டுக்கும் இடையில் ஏற்றக்கூடிய ஃபோர்ஸ் 2 × 10⁻⁷ நியூட்டன் பர் மீட்டராக இருந்ததுன்னா அந்த கரண்ட்டை நம்ம 1 ஆம்பியர் அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் வழி மாணவர்களுக்காக சைக்ளோட்ரான் என்ற தலைப்பு. அதாவது சைக்ளோட்ரான் என்பது மின்துகள்களை முடுக்குவித்து அவை பெரும் இயக்க ஆற்றலை பயன்படுத்த உதவும் ஒரு கருவி தான் சைக்ளோட்ரான் சொல்லுவோம். இதனை வந்து உயராற்றல் முடுக்குவிப்பான் அப்படின்னும் அழைக்கலாம். சரிங்களா, இதனுடைய தத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் விசை. சரிங்களா, லாரன்ஸ் விசையை பயன்படுத்தி தான் இது வந்து செயல்படுது. சைக்ளோட்ரானோட அம்பு படத்தில் காட்டப்பட்டிருக்கிற மாதிரி 2 டி வடிவ உலோகத்தினால் ஆக்கப்பட்ட 2 டி வடிவ கலன்களை எடுத்துக்கிறோம். கலன்கள் உள்ளே வந்து உள்ளிடட்டுறது. இப்போ இந்த 2 கலன்களும் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டு
இந்த 2 கலன்களுக்கும் இடையில் ஒரு புரோட்டான் மூலம் வைக்கப்பட்டுள்ளது. இந்த 2 டீக்களும் D1 D2 என்ற 2 டீக்களும் ஒரு உயர் அதிர்வெண் மாறுதிசை அதிர்வெண் கொண்ட மாறுதிசை மூலத்துடன் இணைக்கப்பட்டிருக்கு. அதே போல் இதிலிருந்து வரக்கூடிய புரோட்டான் மூலத்திலிருந்து வரக்கூடிய புரோட்டான்களானது உயர் முடுக்கம் பெற்று வெளியே செல்ல ஏதுவாக டிபிங்கிற டிஃப்ளெக்டர் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெளியேற்றும் தகடுகள் மூலிமா அதனுடைய புரோட்டான்கள் வெளியேற்றப்படுகிறது. சரிங்களா? இப்போது இந்த சைக்ளோட்ரானுடைய அமைப்பானது ஒரு உயர்ந்த காந்த புலத்தில் வைக்கப்பட்டிருக்குது, மின்காந்த புலத்தில் வைக்கப்பட்டிருக்குது. இந்த மின்காந்த புலமும் இந்த சைக்ளோட்ரான் அமைப்பும் சேர்ந்து ஒரு வெற்றிட அமைப்பினுள் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சைக்ளோட்ரானுக்கு மின்காந்தத்தினால் உருவாக்கக்கூடிய காந்தப்புலம் சைக்ளோட்ரானுக்கு செங்குத்தாக செயல்படுமாறு இந்த சைக்ளோட்ரான் அமைப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இது வேலை செய்யும் விதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மூலத்திலிருந்து வெளிவரக்கூடிய எலக்ட்ரான் வெளிவந்த உடனே D1 என்ற D ஆனது வந்து எதிர் மூலத்தையும் D2 நேர்மின் மூலத்தையும் பெறும்போது இந்த நேர்மின்னூட்டம் கொண்ட புரோட்டானானது D1 நோக்கி இழுக்கப்பட்டு அந்த காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக இயங்கும்போது காந்தவியல் லோரன்ஸ் விசையின் காரணமாக வட்டப்பாதையில் இயங்கி அது வந்து தொடர்ந்து இந்த இடையே வரும்போது மறுபடியும் அதனுடைய மின்முனைகள் மாற்றப்படும் போது மீண்டும் D2 இழுக்கப்பட்டு வட்டப்பாதையில் இயங்கி தொடர்ந்து இதே போல் இயங்குகிறது. சரியா? அப்போது இது வந்து இந்த துகள் வட்டப்பாதையில் இயங்குவதற்கு தேவையான மையநோக்கு விசையை காந்தவியல் லோரன்ஸ் விசை கொடுக்கிறது. அப்போது காந்தவியல் லோரன்ஸ் விசை BQVயும் அது எதற்கு சமம் என்றால் மையநோக்கு விசைக்கு சமம். அப்போது mv²/r = BQV sin θ வச்சு இதிலிருந்து R is directly proportional to V அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, வேகம் அதிகரிக்க துகளின் வேகம் திசைவேகம் அதிகரிக்க வட்டப்பாதையின் ஆரம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி வரும்போது இவருடைய துகளின் அதாவது இந்த சைக்ளோட்ரானின் இறுதி தூரத்தை அடைந்த பிறகு, அதாவது டியினுடைய கடைசி ஆரத்தை அடைந்த பிறகு இந்த துகள்களானது முடுக்குவிப்பான் மூலம் டிஃப்ளெக்டர் பிளேட்ஸ் மூலியமாக வெளியேறி இலக்கின் மீது மோத செய்யப்படுகிறது. சரிங்களா? விளக்கத்தகடு அப்படின்னு சொல்லுவோம் அந்த டிஃப்ளெக்டர் பிளேட்ஸ் அப்படிங்கிறது. இப்போது இந்த சைக்ளோட்ரானோட அமைப்பில் முக்கியமானதே நமக்கு ஒத்திசைவுன்னு தான் சொல்லுவோம். ஒத்திசைவுனா என்னென்னா, அந்த நேர்மின் அயனியோடைய அதிர்வெண்ணும் அலையீற்றினோட அதிர்வெண்ணும் ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கும்போது ஒத்திசைவு ஏற்படுகிறது. இந்த ஒத்திசைவின் காரணமாக நமக்கு வந்து அதிவேகமாக அந்த துகள்களை இயக்கலாம். பாருங்கள், அப்போது துகள் அலையீற்றினுடைய அதிர்வெண், அதனுடைய அலைவு காலத்துக்கான சமன்பாடு, அதனுடைய இயக்க ஆற்றலுக்கான சமன்பாடு, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு இயக்க ஆற்றலுக்கான சமன்பாடு B² Q² R² 2mன்னு சொல்லலாம். இப்போ இந்த சைக்ளோட்ரானுடைய வரம்புகளை பொறுத்த வரைக்கும் அயனியுடைய வேகம் வரம்புக்குட்பட்டது. எலக்ட்ரான்களை வந்து இந்த சைக்ளோட்ரானால் முடுக்கி வைக்க இயலாது. மின்னூட்டமற்ற துகள்களையும் இதனால் முடுக்கி வைக்க இயலாது. என்ன காரணம் அப்படின்னா, மின்னூட்டம் இல்லாதப்போ அங்கே வந்து லோரன்ஸ் விசை தூண்டப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டியூட்ரான் எடுத்துக்கலாம். டியூட்ரானில் ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் இருக்கும். சைக்ளோட்ரானால் புரோட்டானை அதனால் முடுக்கி வைக்க முடியும், ஆனால் நியூட்ரானை முடுக்கி வைக்க முடியாது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நியூட்ரான் வந்து சுழிமின் கொண்டதுனால. ஸோ பெர்லியத்தை வந்து நியூட்ரானை கொண்டு மோத செய்யும்போது உயர் ஆற்றலுடைய நியூட்ரான் கற்றை வெளியேறுது. இந்த நியூட்ரான் கற்றையை புற்றுநோய் செல்களின் வழியே செலுத்தும் போது அந்த புற்றுநோய் செல்களினுடைய டிஎன்ஏவை தாக்கி அது வந்து அந்த செல்களை அழிக்கும் தன்மை கொண்டது. ஸோ இதற்கு வந்து வேக நியூட்ரான் புற்றுநோய் சிகிச்சை முறை அப்படின்ட்டு பேர். சரிங்களா? ஒரு எடுத்துக்காட்டு கணக்கில் ஒரு காந்தப்புலம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பயன்படுத்தி புரோட்டான்களை முடுக்கி வைக்கிறோம். அப்படி முடுக்கி வைக்கும்போது அந்த துகளினுடைய அதிர்வெண் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. காந்தப்புலம் அப்புறம் அந்த துகளினுடைய நிறை மற்றும் அதனுடைய மின்னூட்டத்தை பயன்படுத்தி F = BQ/2πm அப்படின்ற ஈக்குவேஷன் மூலிமா அப்ளை பண்ணும்போது நமக்கு 15.3 MHz அப்படின்ற அதிர்வெண் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்து காந்தப்புலத்தில் உள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தி மீது செயல்படும் விசை பார்த்திங்கன்னா, ஒரு காந்தப்புலத்தில் மின்னோட்டம் தாங்கிய கடத்தி ஒன்றை வைக்கும்போது அது உணரக்கூடிய விசையானது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துகளும் உணரக்கூடிய விசையின் தொகுப்பையின் மதிப்புக்கு சமம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மின்னோட்டத்திற்கும் இழுப்பு திசை வேகத்திற்கும் இடையில் தொடர்பு I = NAEVD அப்படிங்கும்போது அதுக்கான லோரன்ஸ் விசை மற்றும் அந்த துகள்களின் எண்ணிக்கை இதெல்லாத்தையும் அப்ளை பண்ணும்போது அந்த ஒவ்வொரு எலக்ட்ரானும் உணரக்கூடிய விசை F = -ENADL × VD × B சொல்லலாம். இதிலிருந்து ஒரு சீரான காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட கடத்தியின் மீது செயல்படக்கூடிய விசை F = IL × B அப்படின்னு சொல்லலாம். இதில் எண் மதிப்பில் சொல்லும்போது BIL sin θ அப்படின்னு சொல்லுவோம்.
இதே வந்து கடத்தியானது காந்தப்புலத்திற்கு இணையாக வைக்கப்பட்டால் தீட்டா ஈக்குவல் டு 0, எனவே அது உணரும் விசை சுழி அப்படின்னு சொல்லுவோம். இதே செங்குத்தாக வைக்கும்போது தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி, அப்போ அதன் மீது செயல்படக்கூடிய விசை பிஐஎல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை வந்து அந்த மின்னோட்டத்தின் திசையை, அதாவது காந்தப்புலத்தின் திசையும் மின்னோட்டத்தின் திசை மற்றும் அது கடத்தி மீது செயல்படக்கூடிய விசையின் திசையை நம்ம ஃப்ளெமிங்கின் இடதுகை விதியிலிருந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஃப்ளெமிங்கின் இடதுகை விதி அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளோட இடதுகையை எடுத்துகிட்டு ஆட்காட்டி விரல், நடுவிரல் மற்றும் பெருவிரல் மூன்றையும் ஒன்று கொண்டு செங்குத்தாக வைக்கப்படும் போது ஆள்காட்டி விரலானது காந்தப்புலத்தின் திசையையும் நடுவிரலானது மின்னோட்டத்தின் திசையையும் காட்டினால் பெருவிரல் கடத்தி உணரும் விசையின் திசையை குறிக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்தது ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு. நீள் அடர்த்தி 0.25 கிலோகிராம் மீட்டர் இன்வர்ஸ் கொண்ட உலோகத்தட்டு ஒன்று வலுவழுப்பான சாய்தளத்தின் மீது கிடைமட்டமாக வைக்கப்பட்டு அந்த சாய்தளம் கிடைத்தல பரப்புடன் 45 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துகிறது. உலோகத்தண்டு ஒன்று சாய்தளத்தில் வழுக்கி செல்லாமல் இருப்பதற்கு அதன் வழியே குறிப்பிட்ட அளவு மின்னோட்டம் செலுத்தப்பட்டு செங்குத்து திசையில் 0.25 டெஸ்லா வலிமை கொண்ட காந்தப்புலம் உருவாக்கப்படுகிறது. உலோகத்தண்டு வழுக்காமல் இருப்பதற்கான தேவையான மின்னோட்டம் எவ்வளோன்னு கேட்குறான். அப்போ அதனுடைய நீள் அடர்த்தி மற்றும் அந்த செயலக்கூடிய மின்னோட்டம், அப்புறம் ஃப்ளெமிங்கின் வலதுகை விதியிலேருந்து காந்த விசை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது ஆப்போசிட் ஃபோர்ஸ் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுன்னா அந்த கடத்தியானது நகராமல் இருப்பதற்கு 0.98 ஆம்பியர் மின்னோட்டம் நம்ம செலுத்த வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? அதே போல் அடுத்தது நீண்ட இணையான மின்னோட்டம் பாயும் இரு கடத்திகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய விசை. ஏபிங்கிற 2 கடத்திகள் எடுத்துக்கலாம். இந்த 2 கடத்திகளும் காற்றிலோ அல்லது வெற்றிடத்தில் ஆறுங்கிற தொலைவில் பிரிக்க வைக்கப்பட்டிருக்கு. 2 கடத்தியில் ஏங்கிற கடத்தில் I1ங்கிற மின்னோட்டமும் பிங்கிற கடத்தில் I2ங்கிற மின்னோட்டமும் பாயும்போது இந்த I1ங்கிற மின்னோட்டத்தினால் ஆறு தொலைவில் உருவாகக்கூடிய காந்தப்புலம் எவ்வளோ அப்படின்னா B1 வெக்டார் ஈக்குவல் டு μ0 I1 டிவைட் பை 2πr இன்ட்டு மைனஸ் I கேப். இது எதனால் அப்படின்னா டியூ டு அந்த தம்ப் விதி, அதாவது வலதுகை பெருவிரல் விதியிலேருந்து நம்ம தாளின் தளத்திற்கு செங்குத்தாக உள்நோக்கி காந்தப்புலம் செயல்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், இந்த மைனஸ் I அப்படிங்கிற சைன். சரிங்களா? அதே போல் இந்த ஏலிருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பிங்கிற கடத்தில் ஒரு டிஎல் நீளமுள்ள சிறு துண்டு எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம காந்தப்புலம் எவ்வளோ, அது மீது செயல்படக்கூடிய விசை எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது விசைக்கான சமன்பாடு டிஎஃப் வெக்டார் ஈக்குவல் டு I2 இன்ட்டு டிஎல் வெக்டார் கிராஸ் B1 வெக்டார். இதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் μ0 I1 I2 டிஎல் டிவைட் பை 2πr இன்ட்டு ஜே கேப் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக விசையானது YHக்கு எதிர் திசையில் செயல்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ அப்போது ஓரளவு நீளத்தில் செயல்படும் விசை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மைனஸ் μ0 I1 I2 டிவைட் பை 2πr இன்ட்டு ஜே கேப். விசையின் திசை எப்போதுமே வந்து YH திசையின் எதிர் திசைக்கு செயல்படுகிறது என்பதை தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பிங்கிற கடத்தினால் ஆறுங்கிற தொலைவில் உருவாகக்கூடிய காந்தப்புலத்தின் மதிப்பு B2 வெக்டார் ஈக்குவல் டு μ0 I2 2πr டிவைட் பை 2πr இன்ட்டு I கேப் அப்படின்னு சொல்லலாம். இதையும் வந்து I கேப் அப்படிங்கிறது என்னென்னா நேரச்சு, பாசிட்டிவ் எக்ஸாக்சிஸில் ஆக்ட் ஆகுது அப்படின்னு தெரியுது. இதுக்கு காரணம் என்னென்னா அதனுடைய வலதுகை பெருவிரல் விதியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போது பிங்கிற கடத்திலேருந்து ஆறுங்கிற தொலைவில் இருக்கக்கூடிய ஏங்கிற கடத்தில் ஒரு சின்ன மின்னோட்டக்கூரை எடுத்து டிஎல்ங்கிற மின்னோட்டக்கூரை எடுத்துகிட்டு அதில் வந்து விசை எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது μ0 I1 I2 டிவைட் பை டிஎல் μ0 I1 I2 டிஎல் டிவைட் பை 2πr இன்ட்டு ஜே கேப் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ இதை மீது செயல்படக்கூடிய விசையானது YH திசையிலேயே செயல்படுகிறது. எனவே மொத்த விசை, அதாவது ஓரளவு நீளத்தில் செயல்படக்கூடிய விசை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது μ0 I1 I2 டிவைட் பை 2πr இன்ட்டு ஜே கேப். அப்போது ஏனால் உருவாகக்கூடிய விசை YHக்கு எதிர் திசையிலும் பினால் உருவாகக்கூடிய விசை YHின் திசையிலும் செயல்படுகிறது. இதிலிருந்து என்னென்னா இரு இணைக்கடத்திகள் வழியே ஒரே திசையில் மின்னோட்டம் பாயும்போது அவைகளுக்கிடையே ஈர்ப்பு விசை தோன்றும், எதிரெதிர் திசையில் பாயும்போது அவற்றுக்கிடையே விலக்கு விசை தோன்றும் அப்படிங்கிறது புலனாகுது. அப்போது ஒரு ஆம்பியர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெற்றிடத்தில் 1 மீட்டர் இடைவெளியில் வைக்கப்பட்ட முடிவிலா நீளம் கொண்ட இரு இணைக்கடத்திகளுக்கிடையே ஒரு மின்னோட்டம் பாயும்போது அந்த இரு கடத்திகளும் ஒவ்வொன்றும் உணரக்கூடிய விசையின் மதிப்பு 2 × 10⁻⁷ நியூட்டன் விசையை உணர்ந்ததுன்னா ஓரளவு நீளத்திற்கு இவ்வளோ விசை உணர்ந்தால் அந்த கடத்தின் வழியே பாயும் மின்னோட்டம் 1 ஆம்பியர் அப்படின்னு நம்ம வரையறுக்கலாம். சரிங்களா? அப்போது இந்த 2 கடத்திகளும் 1 மீட்டர் இடைவெளி பிரித்து வைக்கப்பட்டு காற்றில் அல்லது வெற்றிடத்தில் இருக்கும்போது இது உணரக்கூடிய விசையின் மதிப்பு 2 × 10⁻⁷ நியூட்டன்னா இந்த கடத்தியில் பாயக்கூடிய மின்னோட்டம் 1 ஆம்பியர் அப்படின்னு நம்ம வரையறை செய்யலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.